இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதிகளிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் என்று சொல்லி, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் என்னுடைய தாசன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாசன் என்பதற்கான எபிரேய சொல் ஏபேத் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் இது அடிமை அல்லது வேலையாள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இதே பகுதியைத்தான் மத்தேயு நிருப ஆக்கியோன் தன்னுடைய 12வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் அதை கையாண்டிருக்கிறார். இந்த பகுதியில் ஏசாயா 42ல் 1 வருகிற 7 வசனங்களை அவர் அதில் கையாண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஏசாயா தாசன் என்று குறிப்பிடவில்லை. அங்கே 19ஆம் வசனத்திலிருந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் தாசர் என்றே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா நூல் முழுவதிலும் அவர் இஸ்ரவேலை குறிக்கிற அந்த தாசன் என்கிற வசனங்களையும் மேசியாவை குறிப்பிடுகிற வசனங்களையும் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், 42ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும், 43வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலும், 44, 1, 2 மற்றும் 21வது வசனங்களிலும், 45வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், 48வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் தாசன் என்று அழைக்கிறதை, என்னுடைய வேலையை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டவனே என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். மேசியாவையும் இந்த ஏசாயா நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். 42ஆம் அதிகாரம் இந்த இப்பொழுது நாம் படிக்கிற பகுதியிலே 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் அந்த மேசியாவை குறித்து தான் சொல்லப்படுகிறது. 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் மற்றும் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும், 52வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், 53, 11லும் இயேசு கிறிஸ்துவை இங்கே தாசன் என்று ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மீட்பின் பணியை செய்யும்படியாக, அதாவது சரீரப்பிரகாரமாக மாட்டிக்கொண்டவர்களையும் பாவத்திலே மாட்டிக்கொண்டவர்களையும் மீட்டெடுத்து தனக்காக தன்னோடு கூட ஒப்புரவாக்கும்படியான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவையும் தாசன் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவருடைய அழைப்பை பெற்று தனியாக பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களையும் அவர் அப்படிப்பட்ட பணிக்கென்றே அழைத்தார். ஒரு ஆபிரகாம் தனி மனிதனாய் இருக்கையில் அவனை ஊர் என்கிற கல்தையர் தேசத்தில் இருந்து அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனிலிருந்து அநேக ஜனங்களை உருவாக்கி அவனினால் உண்டான யாக்கோபிலிருந்து பிறந்த சந்ததியை எகிப்திலிருந்து அவர்களை வரவழைத்து 40 வருடங்கள் அவர்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி இஸ்ரவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து இஸ்ரவேல் மக்களின் மூலமாக இந்த ஜனத்திற்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அத்தனை மகா பெரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார். ஆகவே தான் இந்த பகுதியிலே ஏசாயா இஸ்ரவேலை, யாக்கோபை என் தாசன் என்று அழைக்கிறான். ஆண்டவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய, வெளிக்காட்டக்கூடிய சந்ததி என்பதை குறிப்பிடும் வண்ணமாக இந்த காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. இங்கே முதலிலே மேசியாவுக்கு ஆண்டவர் என்ன காரியங்களை சொல்லுகிறார் என்று பார்ப்போம். நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவரை தெரிந்து கொண்டேன். அவர் எனக்கு ஆத்மாவுக்கு பிரியமான பணியை செய்கிறவராக இருக்கிறார். அதற்கு அவர் செய்வதற்கு உதவியாக ஆவியை அவர் மேல அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு
நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் தெருவில் நின்று கூக்குரலிட மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதிகளில் கேட்க பண்ணவும் மாட்டார். அதாவது தன்னுடைய பெருமைகளை, தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய உரிமைகளை தெருவில் நின்று அவர் கத்த மாட்டார், சொல்ல மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அர்த்தம் என்ன? பாவத்தினுடைய அந்த தாக்கத்தினால நெறிந்த நாணலை போல இருக்கிறவர்கள், உலகத்தினுடைய பாரத்தினால நெறிந்த நாணலை போல மாற்றப்பட்டவர்கள், மங்கி எரிகிற திரியாக காணப்படுகிறவர்கள், இவர்களை ஆண்டவர் விடுதலை செய்வார், அவர்களை அழித்து விட மாட்டார் என்று சொல்லி அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்துகிற வரைக்கும் அவர் இலக்கரிப்பதும் இல்லைன்னா மங்கி மாய்வதில்லை அல்லது தளர்ந்து விடுகிறதில்லை, அவர் பதறுகிறதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் எல்லாம் காத்திருக்கும்னு சொல்லிட்டு இதை சொல்றது யாரு அப்படின்னு சொல்லி பிதா தன்னை குறித்து சொல்லுகிறார். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். இதற்கு முந்தின அதிகாரங்களிலே பார்த்தோம். தண்ணீர்களை கைப்பிடிகளிலே அளந்து விடுகிறவர், வானங்களிலே ஜானை கொண்டு அளந்து விடுகிற ஆண்டவர், பூமியினுடைய எல்லா மணலையும் ஒரு மரக்காலிலே வைத்து விடக்கூடிய ஒரு ஆண்டவர், மலைகளை துலாக்கோளாலும் பர்வதங்களை தராசாலும் நிறுத்தி எவ்வளவு வெயிட்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு ஆண்டவர் தான். அவரை தாசனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். நீர் குருடனுடைய கண்களை திறக்கணும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்து விடுதலை செய்யணும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உமது கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லுகிறார். அதாவது பாவத்தினால என்னுடைய முகம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கையை பிடிச்சு அவர்களை தற்காத்து அவர்களை என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு உடன்படிக்கையினுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ ஜாதிகளுக்கு ஒளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறதை முதலிலே ஏசாயா தீர்க்கன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து 19ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? என் தாசனாகிய குருடர் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடர் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அதாவது பார்வை இல்லாதவன் யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் தாசன் குருடனா இருக்கிறான், அவனுக்கும் மீட்பின் பணியை செய்யும்படியாய் அவனுக்கென்றும் நான் வழிகளை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்த போதிலும் அவன் குருடனை போல இருக்கிறான், செவிடனை போல இருக்கிறான், அநேக காரியங்களை கண்டும் கவனியாதவனாய் இருக்கிறான், அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். கர்த்தர் அவன் மேல பிரிய வச்சிருந்தாரு. அவனையும் தெரிந்து கொண்டு பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கென்று சொல்லி 623 கட்டளைகளையும் 10 கற்பனைகளையும் எழுதி கொடுத்து, அதைத்தான் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவன் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்கினார். அவர் வேதத்தை அவனுக்கு முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவலறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல், கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாகிறார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? அவர்களுக்கு அத்தனை சிக்ஷைகளை கொடுத்தாலும் கூட அவர்கள் ஒரு கெபியில அகப்பட்டு காவலறையில அடைக்கப்பட்டு ஒரு நிலைமையில ஒரு பாபிலோனுடைய பாவ சிறையிலையும் பாபிலோனுடைய அந்த சிறையிலையும் பாவ சிறையிலையும் அவங்க மாட்டிக்கொண்டு என்னால சிக்ஷிக்கப்பட்டாலும் அதை கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏசாயா இன்னொரு தாசனாக அழைக்கப்பட்ட இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். யாக்கோபே, சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. நடக்கிறதுக்கும் மனசு இல்லை, செவி கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை, தாசன் என்கிற தன்னுடைய அழைப்பை புரிந்து கொள்கிறதற்கு மனசு இல்லை, அவருடைய
வெளிச்சத்தை, அவருடைய காரியத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவனாகத்தானே நான் இருக்கிறேன். ஆனா அதை நான் செய்யாம உணராம வாழ்கிறேனேன்னு சொல்லி உணர்வற்ற நிலைமையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மேல அவர் தமது கோபத்தின் உக்கரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்து இருந்தும் உணராது இருக்கிறார்கள். அத்தனை தண்டனைக்கு மேல தண்டனை கொடுக்கப்பட்டாலும் உணராது இருக்கிறார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள் என்று சொல்லி இன்னொரு தாசனாக தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இஸ்ரவேல் உலகத்திற்கு ஒளிய வழங்கும்படியாக தேவனின் தாசனாக ஏற்படுத்தப்பட்டது, ஆனால் அது தோல்வி அடைந்தது என்பதை ஏசாயா சொல்லிட்டு, கிறிஸ்துவோ தமது கடமைகளை செவனே செய்து நிறைவேற்றினார் என்கிற காரியத்தை இந்த பகுதிகளிலே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எல்லாரும் எனக்கு நான் எஜமான் வந்திருக்கிறேன், நான் இயேசு வந்திருக்கிறேன், எனக்கு எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு சொல்லல. அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக. அதனாலதான் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக ஒரு சீலையை இடுப்புல கட்டி கொண்டு தன்னுடைய சீஷர்களுக்கே பணிவிடை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஓடி ஓடி உழைத்ததை பார்க்கிறோம். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி அவர் ஓடி ஓடி உழைத்ததை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஓடி ஓடி உழைத்ததை பார்க்கிறோம். அவரை குறித்து தான் சிமியோன் அழகாக சொன்னார். அவரை பார்த்து ஒரு ஆவியின் ஏவுதலினால ஆலயத்திற்கு வந்திருந்த சிமியோன் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி லூக்கா 2:30 32 வரையும் சிமியோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனையாய் இயேசு தன்னை குறித்து ஏற்படுத்தப்பட்ட அந்த அழைப்பை உணர்ந்தவராக அந்த காரியங்களை செவ்வையே செய்து முடித்தவராக இருந்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அழைக்கப்படுகிற நாமும் இந்த இடத்துல நம்ம அநேக பேர்களில் கூட தாசன் என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்ளுகிறோம். ஏபேத் என்கிற அர்த்தமுள்ள அடியான், அடியேன் என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த வேதத்தை உணராதபடி கடையாந்திரங்களிலிருந்து என்னை அழைத்து அவருடைய நாமத்தை என் மேல தரிப்பித்து, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க, மீட்பு பணியை செய்யும்படியாக வாழ்நாள் குறுகின உன்னுடைய சரீரத்தில் ஆவியானவரின் என்கிற பலத்தை தந்து அவரை உன்மேல அமர பண்ணி உனக்கென்று அநேக வேத வசனங்களை கொடுத்து உன்னை பலனுள்ளவனா நான் மாற்றி இந்த உலகத்துக்கு எனக்காக வாழும்படியாக பாவ சிறையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்து இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சமா இருக்கும்படியாகத்தானே உன்னை நான் அழைத்த, நீ ஏனதானோன்னு சொல்லி உலகத்தோடு கூட ஒத்த வாழ்க்கை வாழ்கிறாயே என்று சொல்லி இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லித்தானே ஒரு மகா பெரிய கட்டளையை கொடுத்துவிட்டு பரமேறி சென்றார் இயேசு. நமக்கு உதவி செய்யும்படியாக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன இந்த அழிந்து போகிற மண்பாண்டமாகிய வாழ்நாள் குறுகிய மனுஷனுக்குள்ளாக விலையேற பெற்ற பொக்கிஷமாக வைத்து அவருக்கென்று பணிகளை செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறாரே. நம்முடைய அழைப்பு என்ன? நமக்கு எதற்காக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறத நோக்கம் என்ன? என்னை பூமிக்கு உப்பாயிருக்கும்படியாக, பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாக, மலை மேல் நம் மறைந்திருக்கிற ஒரு பட்டணம், அது மலை மேல இருக்கிற பட்டணமும் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்படுத இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாய் இருக்கணுமே, அதற்கு நான் என்ன பணிகளை செய்கிறேன்? நான் உணர்வில்லாம வாழ்கிறேனா? என்னை அழைத்து என்னை தெரிந்து கொண்டு என்னை வேறுபரித்து தன்னுடைய அபிஷேகத்தினால நிறைத்த ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் நான் கிரியை செய்கிறவனாக நான் வாழ்கிறேனா, இல்லைனா என்னுடைய அழைப்பிலே தோல்வியடைந்து காணப்படுகிறேனான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கென்று பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி விழுந்தேனே, தோள்களில் தூக்கி
விளக்காக நிறுத்தி நீரே. இருள் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளிர் ஊட்டியே நல்ல கலங்கரை விளக்காக நிறுத்தி நீரே.